எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே முன்னிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை பற்றியும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய இன்றைய சூழலுக்கான தேவைகள் அவற்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த கூட்டணி முடிவு. தெரிந்தே தவறு என்று தெரிந்த பிறகு, ஏனென்றால் இது தவறு என்று அவரே பல முறை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் பாஜகவோடு கூட்டணியே கிடையாது, இன்றும் இல்லை, என்றும் இல்லை, எப்போதும் இல்லை. 26 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக பாஜகவோடு கூட்டணியே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி எடுத்த ஒரு சுயநலமான முடிவு என்றே நான் இதை பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியோ, அதில் இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியோ அவர் சற்று கூட யோசிக்காமல் தான் இப்பொழுது தொடர்ந்து இந்த கட்சியினை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும், ஒருவேளை ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் முதலமைச்சர் ஆவதற்கும் இந்த முடிவுதான் தனக்கு இருக்கின்ற ஒரே வழி என்று அவர் முடிவெடுத்து தான் இதை போன்ற ஒரு ஆபத்தான, எதிர்காலத்திலே பலவிதமான விளைவுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இதிலே வரலாற்றிலே அவர் ஒரு பெரிய பழியை சுமப்பார் என்றே நான் எண்ணுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது பாம்பின் வாயில் பட்டிருக்கின்ற தவளையை போல இனிமேல் அது வெளியே வருவது என்பது இயலாத காரியம், நடக்காத காரியம், நடந்ததாக சரித்திரமில்லை. பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்ட கட்சிகளினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலே அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாகவும் செல்வாக்கோடும் இருக்கிறார்களோ அந்த மாநில கட்சிகளோடு தங்களை இணைத்து கொண்டு பிறகு அந்த மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து அந்த இடத்திலே அவர்கள் வளர்வதுதான் அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிற ஒரு முறை. இது பழனிசாமி அவர்களே, எடப்பாடி அவர்களே இதை நன்கு அறிவார். எப்படி நீங்கள் ஒரிசாவிலிருந்து நீங்கள் பார்க்கலாம், நவீன் பட்நாயக்கிலிருந்து அவர் பாஜக எடுத்த அத்தனை விதமான மக்கள் விரோத சட்ட நடவடிக்கைகளுக்கும் பாராளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்த முதல் கட்சியாக இருந்தது நவீன் பட்நாயக்குடைய கட்சி. அதே போல டெல்லியிலே இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் பாராளுமன்றத்திலே எந்தெந்த முடிவுகளை, பாதகமான முடிவுகளை எல்லாம் சட்டமாக ஆக்க பாஜக முன்வந்ததோ அப்பொழுதெல்லாம் வெளியே எதிர்ப்பதை போல எதிர்ப்பார், ஆனால் உள்ளே ஆதரித்து வாக்களிப்பார். உதமாக சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய பெண்கள் ஏறக்குறைய 100 நாட்களுக்கு மேல் போராடுகின்ற போது பாஜகவுக்கு பயந்து போய் ஒரு நாள் கூட அந்த இடத்திற்கு போய் அந்த பெண்களுக்கு, அந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காமல் தன்னுடைய அரசியல் அடையாளங்களை தொலைத்த அடுத்தவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். பஞ்சாபிலே சிரோமணி அகாலிதள கட்சி அவர்களோடு கூட்டணி வைத்தது, ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டு கொண்டது. இன்று இருப்பே இல்லாமல் அகாலிதள கட்சி இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியாத அளவிற்கு அந்த கட்சி சின்னா பின்னமாகி சிதைந்து போயிருக்கிறது. இதை போல ஆந்திராவிலே ஜெகனுடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பாஜகவினுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் ஆதரித்தார்கள். அவர்கள் தேவைப்படுகிறவரை ஜெகனை பயன்படுத்தினார்கள். ஜெகனை வைத்து சந்திரபாபு நாயுடை பயமுறுத்தினார்கள். பிறகு ஜெகனை அப்படியே கபலீகரம் செய்து கொண்டார்கள். இன்று ஜெகனுடைய இடத்திலே பாஜக வளர்வதற்கான ஏற்பாட்டை இன்று ஆந்திராவிலே செய்து கொண்டிருக்கிறார். தெலுங்கானாவிலே டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் பாஜகவினுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் ஆதரித்தார். பாராளுமன்றத்திலே வாக்குகளை போட்டார். காங்கிரஸை எதிர்ப்பதற்கான ஒரு கருவியாக தன்னை பயன்படுத்தி கொள்ள அவர் அனுமதித்தார். இன்று டிஆர்எஸ் என்கிற கட்சியே அங்கே இல்லை. இதுதான் இந்த தேவகவுடா ஜனதாதளத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. ஜனதாதளத்தை, தேவகவுடாவினுடைய மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை முழுமையாக நிர்மூலமாக்கிவிட்டு அந்த இடத்திலே இன்று பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிதிஷ்குமார் பீகாரிலே ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருந்தார். லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கான தலைவராக இருந்தாரோ
அதை போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே, சிறுபான்மை மக்கள் மத்தியிலே அசைக்க முடியாத செல்வாக்கு இருந்த நிதிஷ்குமாரை இந்த அவரது கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து அதை கம்ப்ளீட்டாக அந்த கட்சியை முடித்து விட்டார். எங்கெல்லாம் 2 மாநில கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கிறதோ அங்கே ஒரு மாநில கட்சியை கையிலே எடுத்து அவர்களை கைப்பற்றி அந்த இடத்திலே வளர்வது தான் அவர்களுடைய அரசியல் சாதுரியம், அவருடைய அரசியலுடைய நடவடிக்கை அதான் அவருடைய மோடுஸ் ஆப்பராண்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார். 2 ரீஜனல் பார்ட்டிஸ், அந்த 2 ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தால் இதான் உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்க. மாயாவதி ரொம்ப வலுவான ஒரு ரீஜனல் பார்ட்டி லீடர். முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸ். முதல்ல மாயாவதியை கையில் எடுத்தார்கள். மாயாவதியினுடைய அரசியல் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த மாநில கட்சி, 2வது மாநில கட்சி, அதாவது ஆல்டர்னேட்டிவ், இந்த மாநில கட்சிகள்னா அந்த மாநில கட்சி அது மூலம் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் இப்போது தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது அவர்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம். ஏன்னா கடந்த முறை அவர்கள் எதிர்பார்த்த அந்த பெரும்பான்மை வராததற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய முதலமைச்சர் வகுத்த அரசியல் வியூகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே பெற்ற 40க்கு 40 இடங்கள் தான் அவர்களை அந்த அந்த கோல்டன் நம்பர், தனிப்பட்ட பெரும்பான்மை வராமல் தடுத்ததற்கு காரணம் இவங்க தான். ரெண்டாவது அவங்களுக்கு இன்னைக்கு பினராயி விஜயன் மேலே கோபம் இருக்கிறது, மமதா பானர்ஜி மேலே கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த 2 மாநிலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கவில்லை. பினராயி விஜயனுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அங்கே சண்டை. வெஸ்ட் பெங்காலில் மமதா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அங்கே ஆப்போசிட் கேம்ப். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவர்கள் எல்லோரையும் ஒரே கொடையிலே கொண்டு ஒரு பெரிய வலுவான அணி அமைத்தார். இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தது. ஆகவே தான் இவரை என்னென்னவா இவரை ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் டேஞ்சராக பார்க்குறாரு பாஜக கொள்கை ரீதியாக. இன்றைக்கி ஒரு வலுவான ஒரு 18லேருந்து 20 விழுக்காடு வாக்கு வங்கி இன்றைக்கி மேற்குவங்க மாநிலத்தில் உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு 18லேருந்து 20 விழுக்காடு வாக்கு வங்கியை கேரளாவில் உண்டாக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2 விழுக்காடு 3 விழுக்காட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு சொன்னால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற அந்த இந்தியா கூட்டணி கட்சி எடுத்திருக்கிற வலுவான அரசியல் நிலைப்பாடு, இந்த மதச்சார்பற்ற சக்திகள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள சக்திகள், சமூக நீதியிலே நம்பிக்கை உள்ள சக்திகள், இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த வலுவான அரசியல் தளம் வைத்திருப்பதால் தேர்தலில் போட்டியிடாத இயக்கங்கள், இந்த பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், தமிழ் தேசியம் பேசுகிற உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், நான் கூலிப்படைகளை சொல்லலை, சில அரசியலில் கூலிப்படைகளை அவர்கள் பாஜக இந்தியா முழுவதும் உருவாக்கி வருகிறார்கள். அதாவது அந்த கூலிப்படைகளை அவர்களே தயார் செய்வார்கள். அதே போல் இப்பொழுது தமிழ்நாட்டிலேயும் சில அரசியல் கூலிப்படைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் யார் மீது ஏவுகிறார்களோ அவர்கள் மீது இவர்களை ஏவி விடுவார்கள். அதை போன்ற கூலிப்படைகளை நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், உண்மையிலேயே பெரியாரிஸ்ட், பெரியாருடைய தத்துவங்களிலே நம்பிக்கை கொண்டவர்கள், அம்பேத்கருடைய கொள்கைகளை முன்னெடுக்கின்றவர்கள், இவர்கள் தேர்தலில் நிற்காட்டக்கூட, ஆனால் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளியே இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆகவே தமிழ்நாட்டினுடைய மாடல் இந்தியா முழுவதும் விரிவாக்கம் செய்துவிடக்கூடாது என்கிற மிகப்பெரிய பயம் இருக்கிறது. ஆகவே தான் அமித்ஷா அவர்கள் இதை உடனடியாக இதை எப்படியாவது இதை நிறுத்திவிட வேண்டும். தமிழ்நாட்டில் கை வைக்காமல், தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கூட்டணியை சிதைக்காமல், தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால், இன்னும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்போனால், நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பலவீனப்படுத்தாமல் இந்த கருத்தியல் யுத்தம் இங்கே சாத்தியமில்லை என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்திருக்கிறார்கள்.